இல்லை ஆக்காங்கட்ட கூவை நான் தானே உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் மாப்பிள்ளையில. இன்றைக்கி நாம் வீடு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆளை விஐபியை ஒரு பெரிய யூடியூப் சேனலில் ஒரு அண்ணே நவீன் சொல்லிட்டு ஒரு அண்ணே ஆங்கர். நான் இது வரைக்கும் ஆங்கரை பற்றி யாரை பற்றி நான் இது வரைக்கும் ஆங்கர் அவங்கள பற்றி நான் யாரை பற்றி நான் பேசுனதே கிடையாது. அதே நேரம் ஆங்கர் அவங்களையும் வந்து கையெடுத்து கும்பிடணும் போல் தோணுதியா அந்த அண்ணே நவீன் அண்ணே. அண்ணே நவீன் அண்ணே வேறு லெவல்ண்ணே, நீங்கள் மாசுண்ணே. நம்ம தண்ணிப்பழம் திவாகரை எந்த அளவுக்கு மீடியாவில் தூக்கி தூக்கி விட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வீடியோவில் வச்சு செஞ்சு அவரை இறக்கி விட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனே. அது என்னோடய கோரிக்கை மட்டும் இல்லை, மொத்த தமிழ்நாட்டு மக்களோட கோரிக்கை அதுதான். ஏன்னா அவரோட ஆட்டமும் செயலும் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிருச்சு, தலக்கணம் அதிகமாக போயிருச்சு. எப்படி பேசணுங்கிற ஒரு நாகரிகம் இல்லை மீடியாவில். முதல்ல அவர் மீடியாவில் இருக்காருங்க எனக்கு இது இல்லை. ஏன்னா ரொம்ப தன்னைத்தானே புகழ்ந்து பேசிட்டு அழிதார் இல்லையா. நீங்கள் வந்து ஒரு அருமையாக பேட்டி எடுத்தீங்க. என்ன பேட்டி எடுத்தீங்க அண்ணே? உங்களை வந்து நடிப்பை அறக்கேன், உங்களுக்கு வந்து நல்லா நடிக்க தெரியும் வைக்கும் சொல்கிறீங்களே, இது நீங்களாக சொல்கிறீங்களா இல்லை கனவு கண்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது தண்ணிப்பழம் திவாகர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு தான் மேலே தப்பு இல்லைன்னா இருந்து ஆமையா நான் ஒரு நடிப்பை அறக்கேன், எனக்கு நடிக்க தெரியும் எல்லாம் தெரியும் சொல்லியிருக்கணும். அவர் கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடுதாருனா அப்போ இவர் மேலே ஏதாவது தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இவருக்கு வந்து அவர் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். இதை தான் வந்து இப்போ இந்த அண்ணே கேட்டிருக்காரு, நவீன்கிற ஆங்கர் அண்ணே. சூப்பர்ண்ணே, உங்கள் சேனல் ஒரு பெரிய சேனலு, அந்த சேனலை தான் இவரை தூக்கி விட்டீங்க, பேசுனீங்க, அப்போ சப்போர்ட் பண்ணி விட்டீங்க, வளர்ந்தார். இப்போ நீங்களே பேசியிருக்கீங்க, மக்கள் எல்லாருமே உங்கள் மேலே வந்து இப்போ சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கரனை வந்து உண்மையை உடச்சி மக்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இல்லை உண்மைதான். அதாவது நமக்கு திறமை இருக்கணும், நம்ம வந்து பேசணும். எல்லா நடிகரும் ஆங்கரையும் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு அட்லி என்னென்ன யாருன்னு கேட்காரு, சூரியனை இவர் ஈக்குவல் குறை மாட்டாராம். செருப்பு போடாமல் நடித்தாராம், இவர் ஷூ போட்டு நடிக்காராம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லாருன்னா 5 ரூபா சம்பளத்தில் நடித்தாராம் அவர் யார், சூரியனே. இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீடியோவுக்கு படத்துக்கே 25-30 லட்சம் கேட்க போகிறாராம். என்னத்தை சொல்கிறது. அதனால் ரொம்ப பெருமையாக பேசினார். நீங்கள் வந்து இப்போ கடைசியில் அவரை வச்சு செஞ்சுருக்கீங்க நவீனனே, ஆங்கர் நவீனனே. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட்டு. மக்கள் மனசுலேயும் வந்து இதுதான் இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அந்த மனுஷன் கேட்டிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நண்பர்களே, நீங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள், நம்ம தண்ணிப்பழம் திவாகரை ஆங்கர் நவீனனை வந்து கேட்ட கேள்வி சரிதானா அப்படின்னு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை பதிவு போடுங்க. கரெக்டாக தான் கேள்வி கேட்டிருக்காரு தண்ணிப்பழம் திவாகரை அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.